திருமதி கிருஷ்ணவேணி, உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன என்ன என்ன? ஓகே, இது வந்து just about few months தான் நடந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் போனேன். ஸோ நான் லேட்டா நைட்டு வரேன்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு குட்டி பூனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா, அதுக்கு ஸ்ட்ரீட்ல பார்த்ததுனால அதுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வச்சிருந்தோம். அது வந்து எங்க வீட்டுல வைக்க முடியாதுன்னு சொல்லி, பிகாஸ் ஐ ஹேவ் அ கேட் அண்ட் டாக்னால எங்க அம்மா வீட்டுல வச்சிருந்தேன். ஸோ மார்னிங் அண்ட் நைட் அதுக்கு மருந்து கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ நான் வந்து நான் வெளியே போறதுனால ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட், நீங்க வந்து இன்னைக்கு அதுக்கு காலையிலயும் நைட்டும் சாப்பாடு கொடுத்துருங்க, நான் முடியாதுன்னு. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, காலையில சாப்பாடு போட்டு வந்துட்டாங்க. ஸோ நைட்டு வந்து போகும்போது he told my son, my husband and my daughter வந்து இப்போ அந்த பூனைக்கு சாப்பாடு போடும்போது எங்க அம்மா வீட்டுல எங்க சன்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அந்த மாதிரி எங்க வீட்டுல நாய் இருக்கு, அதை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, ஏன்னா நைட்டு அப்பா போய் சாப்பாடு போட்டு வரும்போது லேட் ஆயிரும், வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துருயான்னு. ஸோ இவன் என்ன செஞ்சா, சரிப்பா நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு மை சன் அதை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மை ஹஸ்பண்டும் டாக்டரும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்போதும் நைட் தூங்கும் போது நம்ம வந்து கேட் எல்லாம் லாக் பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி மை ஹஸ்பண்ட் லாக் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்துட்டு மை டாட்டர் வந்து வென் இன்சைட் த ரூம். மை ஹஸ்பண்ட் வந்து போய் அங்க ஆல்டர் வச்சிருக்கோம், அங்க ஆல்டர் முன்னுக்கு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தா அந்த ஆல்டர் அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னே அவங்க ப்ரே பண்ணிட்டு தான் அணைப்பாங்க. ஸோ அங்க போய் உட்காந்துட்டாங்க. ஸோ மை சன் வந்து அந்த டவல் எடுத்துட்டு உள்ளுக்கு வரும்போது மை ஹஸ்பண்ட் கேட்டாங்க, அதுக்கு சாப்பாடு நான் போடுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மை சன் சேட், வேணாப்பா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி வந்து கொதிக்க போட்டுருக்கும் போது அந்த தண்ணி கொதிக்கிற சத்தம் கேட்டோன்னு he went to the kitchen. So you see, my daughter வந்து ரூம்ல இருக்காங்க, மை ஹஸ்பண்ட் வந்து ஆல்டர்ல கீழே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. மை சன் வந்து அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி சத்தம் கேட்டோன்னே he came to the kitchen. கிச்சனுக்கு வந்தோடனே he heard somebody ringing the bell. அப்ப my son வந்து my daughter கிட்ட, துளசி போய் கதவை தொற அப்படின்னு சத்தம் போட்டுருக்கான். இன்னும் சில்ட்ரன் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு, நீ போய் தொற நான் போய் தொற லைட்ட. சோ ஆனா அவ போய் திறக்கவே இல்லை. she was in the room. அவன் சொல்லி 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 பாத்துருக்கான், இவங்க யாருமே போய் திறக்கல. சோ யாருமே போய் திறக்கலன்னு he went to போய் கதவை திறக்கும் போது கதவு திறக்கிறான். my husband and my daughter standing outside. அப்ப அதுக்கு முன்னாடி வீட்ல இருந்தது யாரு? அதான். சோ நான் வீட்டுல இல்ல அப்ப என் சன்னுக்கு வந்து அப்படியே லைக் ஸ்பீக்லெஸ். சோ மை ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, ஏன்டா அதுக்குள்ள கதவு எல்லாம் பூட்டி வச்சுட்ட அப்படின்னு. சோ அப்புறம் கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வந்தோன்னே அங்க போய் பார்த்தா அவங்க உட்கார்ந்து இருந்தாங்களா மின்னுக்கு, அந்த சாமி மேடம் மின்னுக்கு, அவங்களும் இல்ல. மை டாட்டர் இந்த ரூம் ஆல்சோ நாட். ஆனா ரூம்ல லைட் எரியுது, ஃபேன் ஓடுது எல்லாம். சோ அவங்க வந்துட்டாங்க. உள்ளுக்கு வந்துட்டு அப்புறம் அவன் வந்து அந்த கதையை சொல்லிட்டு மை ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணாங்க, நீ எங்க இருக்க? நான் சொன்னேன், இப்பதான் நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ டிரைவ் ஸ்லோலி அண்ட் கம் அப்படின்னாங்க. அமைதியா நான் கேட்டேன், இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை, போன் அடிச்சு இவ்வளவு அக்கறையா சொல்றாங்க. அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டோன்னு நான் என் பாட்டுக்கு வந்து பெல் அடிச்சோன்னே மை சன் வந்து கதவு திறந்தோன்னு அப்பயும் என்னை பார்த்தோன்னே அவனுக்கு வரல வாயில பேச்சு. நான் கேட்டேன், ஏன்டா பேய பார்த்த மாதிரி என்ன பாக்குறேன். அப்ப அவன் உள்ளுக்கு போயிட்டு தென் அப்புறம் வீட்டுல எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தாங்க. அப்புறம் தான் எங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு என்கிட்ட he told me இந்த மாதிரி நடந்துச்சு. ஏன் நான் உன்னை போன் வச்சு கேட்டேன்னா, பிகாஸ் எங்க ஹஸ்பண்டும் எங்க டாக்டரும் உள்ளுக்கு வந்துட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் சன் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு அந்த கையோட நானும் பின்னாலே வந்தேனா. he was asking அம்மா அப்படின்னு. நான் வந்து I went inside என் ரூமுக்கு போயிட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனுக்கு ஜஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ மை ஹஸ்பண்ட் வந்து போன் வச்சேன், இங்க இருக்க போய் சரி பார்த்து ஒழுங்கா மெதுவா ரஷ் பண்ணிட்டு வராத வீட்டுக்கு அப்படின்னு. அப்ப நான் வீடு வந்து சேரும்போது மணி ஒரு 11:45 ஆச்சு. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.
சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திருமதி கிருஷ்ணவேணி அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திருமதி கிருஷ்ணவேணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. கணவனும் மகளும் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க. வீட்டில் தனியாக மகன் இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அப்பாவும் சிஸ்டரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா வந்து பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. சிஸ்டர் துளசி ரூமுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா யாரோ காலிங் பெல், கதவு தட்டுற சத்தம். துளசி போய் கதவை திறன்னு சொல்லியிருக்கிறாரு இவர் மகன். துளசி பதிலுக்கு சொல்லியிருக்காங்க, நீ போய் கதவை திற அப்படின்னு. இப்படியே கொஞ்சம் நேரம் போயிருக்கு. அப்புறம் போய் கதவை திறந்து கேட்டுக்கிட்ட பார்த்தா அப்பாவும் துளசியும் கேட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தடா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருமதி கிருஷ்ணவேணி அவங்க ஃப்ரெண்டு வீட்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த பிறகு சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ஸோ எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு முன்னேமா எப்போதும் காசு காணா போவோம். வீட்டில் போய் ஒரு இடத்துல பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க, எங்களோட கொண்டோல வந்து ஒன் நபர் வந்து அவர் இதெல்லாம் அந்த இன்னும் தொழில்னு சொல்லுவாங்கள்ல, அதை அனுப்பி எவ்ரி டைம் காசு வில் கோ மீட்டிங். ஸோ இந்த பிரச்சனை இருக்கனால நான் வந்து ஒரு அக்காட்ட சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, நான் இப்போக்கு கோயிலுக்கு போறேன்னா நீங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் படம் வாங்கி கொடுங்க, ஐ வில் அங்க ப்ரே பண்ணிட்டு நான். ஸோ அந்த படம் வீட்டுல இருக்கு. ஸோ நான் வந்து இந்த படம் வீட்டில் வச்சு எப்படி அது வந்து கம் அண்ட் சிட் இன் சன் அண்ட் இன்னும் அந்த ஆல்சோ முன்னுக்கு அது இது பண்ணோன்னு நான் அந்த அக்காவை ஃபோன் எடுத்து கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த இப்போ இருக்காங்கல்ல, அவங்க அந்த இது செஞ்சு கொடுத்தாங்களே, அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு என்கிட்ட திருப்பி வந்து ஃபோன் அடிச்சு சொன்னாங்க என்னன்னா, ஆக்சுவலி இட்ஸ் த்ரூ தட் ஸ்பிரிட் வந்து அது எங்க சன் கூட வந்திருக்கு. பட் அது வந்து அந்த மின்னுக்கு வந்து அந்த சாமி மேடம் மின்னுக்கு உட்கார்ந்தது வந்து பிகாஸ் எங்க வீட்டுல வந்து பெரிய சிவன் படம் அப்படியே பண்ணி வச்சிருக்கோம் கீழே, வெரி பிக் ஹியூஜ் ஒன். ஆக்சுவலி அது அங்க வந்தது வந்து அந்த they want to cross over. That means அந்த இப்ப இறந்தவங்க அந்த ஸ்பிரிட் வந்து சிவன் தானே போவோம், அதனாலதான் நம்ம அந்த 16 days prayers அதெல்லாம் செய்யணுமா. ஸோ திஸ் ஸ்பிரிட் வந்து want to cross over, அதனால முடியல. ஸோ அது வந்து ஆக்சுவலி கேமன் அந்த ஆல்டர்மெண்ட்டுக்கு நின்று உட்காந்து want to cross over, they want to go back to their world. அவங்க போக முடியாம இருக்கிறதுனால they had to ask like that. ஆனா வந்து அவங்க சொன்னாங்க அது வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ற எண்ணத்துல வரல, பட் want to cross over, அது நல்லபடியா வந்துட்டு போனதுதான், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இது நத்திங் ராங்னு சொன்னாங்க அவங்க அந்த ஆண்டி. அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம், நத்திங். காசு காணாம போறது, அப்புறம் அதுக்கப்புறம் டபுள் ரோல்ல வேற ஆளு வந்துட்டு போறது, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஸ்டாப். அதெல்லாம் ஸ்டாப். ஆனா அதுக்கப்புறம் வந்து என் சன்னுக்கு வந்து இப்ப நைட்டு வாக்கிங் போனா, என் நாய் கூட போனா ஸ்டார்டட் சீயிங் இந்த மாதிரி அங்கங்க நிக்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சு. என்ன நிக்கிறது? ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. அங்க பாருங்க அந்த லேம்ப் போஸ்ட் கிட்ட வந்து அந்த காட் சாஞ்சிக்கிட்டு போன் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படி சொல்லுவாரு. சோ நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும். So we can அந்த இன்சிடென்ட்ல இருந்து he can see all these things. அவர் ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆயிருப்பாரு. இல்ல நான் தான் ட்ராமடைஸ் ஆனேன். பிகாஸ் அன்னைக்கு நான் சொன்னேன், ஐயா யூ கம் அண்ட் ஸ்லீப். அம்மா இது என்ன இது, யூ எம்பாரஸ் பண்ணாதீங்க. அவன் போய் சொன்னமா வச்சுட்டான், தூங்கிட்டான். he didn't he wasn't, அவனுக்கு அந்த இதெல்லாம் இல்ல. he wasn't traumatized. But now வந்து அப்ப அந்த நடந்த புதுசுலமா had all this அவனுக்கு தெரிஞ்சிச்சு. but now அது ஸ்லோ ஆச்சு. I think அது தெரிய மாட்டுது. what I don't know. இதுதான் இது வந்து சரியான இது. அவனுக்கு வந்து அவங்க உள்ளுக்கு வந்த கையோட அவனுக்கு கையை ஓடல, கால் ஓடல. when he saw that அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் டாக்டரும் அங்க வெளியே நின்னோன்னா எப்படி இருக்கும்? அவன் ஒண்டியா வேற இருந்திருக்கான் வீட்டுல. அவருக்கு என்ன வயசு? 15மா. 15. இந்த சின்ன வயசுலயும் தைரியம் தான் பாருங்க.
ரொம்ப தைரியம். சம்பவம் வந்து இடையில நடந்ததுதான் சொல்லுங்க. எப்போ நடந்துச்சு? February-ல this year only. ஓஹோ, ஓகே. இந்த வருஷம் February 20 something என்னமோமா. this year that's the first. But அதுக்கு முன்ன நான் வந்து எப்போதும் காசு காணா போவோம் வீட்டுல. பட் ஓகேலா கூடாங்காச்சு இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணு சாம்பிராணி போடுறது, பஜன் பாடுறது, இந்த மாதிரிலாம் இருந்தோடனே அது கொஞ்சம் குறைஞ்சி வந்துச்சு. ஆனா இதுதான் அந்த கிராண்ட் ஃபினாலே. பிகாஸ் நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு அது சன் வந்து மேபி அவர் வந்து அந்த டைம்ல ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கலாம், எல்லாத்தையும் பயந்து இருக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா இந்த சோல் வில் ஃபாலோ இந்த மாதிரி லோவா ஃபீல் பண்றவங்களுக்கு அது கூட வரும். அதுன்னு இன்னொன்னு வந்து அவங்க சொன்னாங்க, அதுக்கு வந்து அந்த சுற்று வட்டாரத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்களோட அந்த ஆல்டர்ல அதுக்கு ஃபீல் பண்ணனால பட் அதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில், இது மர்மதேசம். திரிஷான், என்னதான் அப்படி நடந்துச்சு? இது வந்து நான் எஸ்பிஏ முடிச்சோன்னே கொஞ்ச நாள் ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை செஞ்சேன். ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை செய்யறப்ப அங்க வந்து நைட் ஷிஃப்ட் நிறைய இருக்கும். இந்த க்ளோசிங் பண்றதுனா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனா 1 மணி 2 மணி கூட ஆகும் சமயத்துல க்ளோசிங் பண்றதுனா. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்ப நான் வேலை முடிஞ்சு அப்ப நான் மோஸ்ட்லி வந்து நைட் ஷிஃப்ட் செஞ்சுனாக்கா 1 மணி 2 மணி ஆகும், ஒரு சமயத்துல 1:30 மணி அந்த மாதிரி ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் வர வரைக்கும் அம்மாவும் தம்பியும் தூங்க மாட்டாங்க, முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ 1 மணி ஆனா கூட 2 மணி ஆனா கூட முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்ப நான் வேலை முடிஞ்சு வரப்ப மணி அன்னைக்கு ஒரு 1 மணிக்கு மேல இருக்கும். நான் எப்போதும் வேலை முடிஞ்ச வரேன்னாக்கா எப்போதுமே முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் காடி கட் பண்ணி மின்னுக்கு சத்தம் கேட்டோன்னே எட்டி பார்த்துருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டேன் அப்படின்னு. மின்னுக்கு ஸ்லைடிங் ரோட்ல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க நான் உள்ளுக்கு வர வரைக்கும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நான் வேலை முடிஞ்சு வரப்போ மணி ஒரு மணிக்கு மேலே ஆச்சு நைட்டு விடியல. அப்புறம் ஸ்டடியன் ரோட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க போல, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து நான் நார்மலா வந்து காடி பார்க் பண்ணிட்டு வந்து நார்மலா உள்ளுக்கு வந்துடுவேன். காடி பார்க் பண்ணிட்டு எதுவுமே எடுக்க மாட்டேன். ஸோ ஜாம்பா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு உள்ளுக்கு வந்துடுவேன், நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். அன்னைக்கு மட்டும் நான் வந்து பின்னாடி கதவு திறந்து அந்த காடியில் உள்ள அந்த காப்பீட் இருக்குல்ல, ஹலோ காப்பீட் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி கதவுக்கு வந்து காப்பீட்லாம் தட்டுனேன். ஸோ அன்னைக்குன்னு எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு அது மாதிரி தோணுச்சு இப்போ தட்டணும் அப்படின்னு. காடி அழுக்கா இருக்க காப்பீட்லாம் அழுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ மண்ணெல்லாம் தட்டணும்னு சொல்லிட்டு நான் கதவு திறந்து பின்னாடி கதவுலாம் திறந்து அந்த காப்பீட்லாம் தட்டுனேன். அப்ப இங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாவும் தம்பியும். அப்ப நான் உள்ளுக்கு வந்தோடனே என்கிட்ட கேட்டாங்க, யார் 2 பேர்த்த இறக்கி விட்ட காடி விட்டு அப்படின்னு கேட்டாங்க. பின்னாடி வந்து 2 பேர்த்த யாரை இறக்கி விட்ட காடி விட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் யாரையும் ஏற்றிட்டு வரல, நான் வேலை முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வரேன், நான் இந்த நேரத்துல யாரை ஏற்றி வர போனேன் அப்படின்னு. இல்ல இப்பதான் நாங்க பார்த்தோமே 2 பேர் இறங்கி இப்ப போறாங்களே, எங்க வீட்டு முன்னுக்கு வந்து காடு இன்னைக்கு வந்து ரோடு தாண்டினோட காடு, சரியான காடு. ஸோ அவங்களுக்கு பூந்து போயிட்டாங்க 2 பேரும் அப்படின்னாங்க அம்மா தம்பியும் சொன்னாரு. 2 பேரும் உள்ளுக்கு பூந்து போறாங்க, யாரு உள்ளுக்கு காட்டு உள்ளுக்கு இறக்கி விட்டுட்டு இறங்கினோடனே காட்டு உள்ளுக்கு போறாங்க 2 பேரும் காடி விட்டு இறங்கினோடனே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்களா? இவங்க பார்த்தாங்களா, அவங்க போட்ட ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாமே சொன்னாங்களே, தொப்பி போட்டுருந்தாங்க, கையில பேக் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே என்னென்ன அவங்க காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. எனக்கு இவங்க தான் என்ன பார்த்துட்டு நான் சொன்னேன், இவங்க நான் வேலை விட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸ்லைடிங் டோர்ல. என்ன பண்றேன் இது பண்றேன் அப்ப காடி பார்க்கிங் பண்ண நான் வந்தோடனே இவங்க முடிச்சுட்டே இருப்பாங்க, இப்ப தூங்க மாட்டாங்க. சோ அங்க பாத்துட்டு இருக்காங்க நான் யாரை இறக்கி விடுறேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நான் யாரையும் இறக்கி விடல, நான் கதவு திறந்து இந்த காப்பீட்டு அழுக்கா இருந்துச்சு, மண்ணு மாதிரி இருந்துச்சு, இது தட்டுறைக்கு தான் நான் உள்ளுக்கு போட்டேன், நான் யாரையும் இறக்கி விடல அப்படின்னு.
இல்ல 2 பேர்த்தையும் ஏற்றிட்டு வந்து நேரா காட்டுல போய் ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க அம்மாவும் தம்பியும். நேரா உள்ளுக்கு பூந்துட்டாங்க இறங்கினோடனே. ஏன் எங்களை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அவங்க காட்டுக்கு ஒளிய வச்சுட்டு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் சொன்னேன், யாரும் ஏத்திட்டு வரலையே, நானு கோசமா தான் நினைச்சு நானு இந்த பாருங்க இப்போ காடி எடுத்து வெளியே வந்துட்டு அந்த காட்டுக்குலாம் போய் சேர்ந்து யாரையும் காணோம். அப்ப தம்பியும் போய் அங்க டார்ச் காமிச்சு பக்கத்துல அடிச்சிருக்காங்களான்னு யாரையுமே காணோம். அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நான் யாரையும் ஏத்துல காடியில, நான் வந்து நேரம் வேலை முடிஞ்சோடனே வந்துட்டு இப்ப இந்த காப்பீட்டு அழுக்கா இருக்க மாதிரி நீ ஏன் பின்னாடி கழுத்து வரணும்னு கேட்டாங்க அம்மா என்கிட்ட. அதான் சொன்னேன், காப்பீட்டு அழுக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு, சரி இது தொட்டிடுவோம், எனக்கு ஒரு இதா இருக்கு, நாளைக்கு அழுக்கா இருக்கும் காட்டின்னு சொல்லிட்டு கட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் தடுத்துட்டேன் அப்படின்னு. நீ கழுத்து வந்தா 2 பேர் இறங்குனாங்களே அப்படின்னாங்க அம்மா. நான் சொன்னேன், இந்த பக்கத்து ஒரு பேர் இறங்குனாங்க, அந்த பக்கத்து ஒரு பேர் இறங்குனாங்கன்னு சொல்லுங்க. சொன்னேன், யாரும் ஏத்தவே இல்லையே காட்டில, இல்ல இவங்க நம்பவே மாட்டுறாங்க. ஸோ இது வந்து யாரும் ஏத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் அங்கிட்டு போய் தேடுறாங்க. அப்புறம் தாண்டி சொன்னேன், இந்த காட்டுல யாருமா பூந்து போறாங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு யாரோ இது வந்து இதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வெளியே கை கால்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் மண் தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு தான் உள்ளுக்கு போட்டு போனாங்க. அது யாரு என்ன ஏதுன்னு எங்கேயாவது போய் பார்த்தாங்களா? இல்ல பாக்கல, எதுவுமே பாக்கல. வந்தது நீங்க யாருக்கு தான் லிஃப்ட் கொடுத்தீங்க, யாரு உங்க கூட வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, யாருமே காடிக்குள்ள இருந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை. அவங்க பார்த்து சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி பின்னால நான் யாரையும் இறக்கி விட்டேன் அப்படின்னு. யுவராணி, உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன? இது வந்து என்னோட டிப்ளமா லாஸ்ட் இயர்ல நடந்தது. நான் இன்னும் என் ரூம்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டைம்ல. ஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப அந்த டைம்ல அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப சரி வாங்க ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலாம்லேருந்து பிடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை, நினைக்கிறேன் 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ கிளம்பி போயிட்டோம், பிடிக்கு போயிட்டு உள்ள பஞ்சாயத்துலாம் போயிட்டு அங்குள்ள நண்டெல்லாம் பொறுக்கி விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு பசிக்குது சொல்லிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு பண்ணுறப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இங்கே ஒரு கேப்சி இருக்குது 24 hours கேப்சி, ஸோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச பாதையில் போகலான்னு சொல்லிட்டு போனார். ஸோ அவர் வந்து போன அந்த பாதை வந்து ஒரு மாதிரி காட்டு பாதையாக இருந்துச்சு, ஒன் வேர் போகிறது காடி போகிறது வருமா அந்த பாதையாக இருந்துச்சு. ஸோ அந்த நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், டிரைவர்ஸில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவங்க பின்னாடி நான் கார்னர் உட்காந்து, டிரைவர் சைட் கார்னரில் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பின்னாடி இருந்து ஃபோன் பேசிக்கிட்டே நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ நாங்கள் போன பாதை வந்து ஒரு 10 நிமிஷமா அந்த பாதையை நாங்கள் வந்து அந்த பாதையிலே தான் நாங்கள் போய்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் ரியலைஸ் ஆகலை நாங்கள் அந்த பாதையிலேயே போய்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷக்கிட்ட போய்கிட்டு இருக்கப்ப என் பக்கத்தோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க பேர் ஷாமனுக்கு அந்த காடி ஓட்டுறவர் கூப்பிட்டு ஷாமன் இந்த மாதிரி நம்ம இந்த பாதையிலேயே ஒரு 10 நிமிஷமா வந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு ஷாமன் அப்படின்னு. அவங்க எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலா தான் இருக்கு லிண்டா அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்புறம் தான் நான் போன் எடுத்து பாக்குறேன், ஆமா ரொம்ப நேரமா இந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், எங்க போகுது இந்த பாதை சொல்லிட்டு நாங்களும் சுத்தி 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 நாங்களும் வளைச்சு வர எங்களுக்கு அந்த பாதியிலே தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த பாதிலேயே நாங்க போய்கிட்டு இருக்கோம். பட் எங்களுக்கு வந்து குண்டு மாரி சுத்தம் போயிடுச்சு, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, ஷாமல் எனக்கு என்னமோ இது சரியா படல, நம்ம வளைச்சிட்டு எப்படியாச்சும் ரோட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஷாமன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சரி அந்த டைம் காடி எது வரலன்னு அவர் அங்கேயே வளைச்சி வந்தாரு. வளைச்சு வரப்ப அதே பாதையில தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சாலும் தேவாஸ் ஆயிடுச்சு, நம்ம எங்கேயோ போய் விஷமா மாட்டிக்கிட்டோம், என்னமோ இங்க இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணோம், வளைச்சிட்டு வந்துகிட்டு இருந்தோம் பாருங்க. டிரைவர் சீட் கார்னர் அவர் டிரைவர் சீட் வரப்ப நான் ரியலைஸ் பண்ணல, நான் பார்த்தது வந்து ஒரு மோட்டர் ஒரு ஆள் நிக்கிறது மட்டும்தான் நான் பார்த்தேன்.
பட் எங்க 2 ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் ஓட்டுறவனா அவங்க பின்னாடி வரும். அவங்க சைட்ல தான் நல்லா பார்த்தாங்க. அங்க நின்னுகிட்டது தலையில்லாத முண்டம். என்னோட வீட்டுக்கு உட்காந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படின்னு நம்பரே இல்லை. எங்க பின்னாடி அவங்க வந்து அவங்க பேர் நிஷா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத, ஒன்னும் பேசிடாத, தயவு செஞ்சு காடிய மட்டும் பாத்துட்டு வா, நேரம் மட்டும் பாத்துடுவான்னு பாத்துட்டாங்க. நான் பாக்கல, நான் நல்லா பாக்கல. பார்த்தது என் கூட்டாளி இன்னொரு ஃப்ரெண்டு தான். அவன் என்னோட அந்த லிண்டான், அவங்க வந்து இந்து முஸ்லிம். அவங்க வந்து அவங்களோட சாமி எல்லாம் கும்பல இருந்துச்சு, நாங்க எங்க சாமி எல்லாம் கும்பல நினைச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு பாதையை காமிச்சிட்டு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு எங்க விஜயாக்க வச்சிரு அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி ஒரு ரோட் லைட் கிடைச்சிச்சு. அதை ஈக்குவட் பண்ணி போனதுதான். அதுல இருந்து வெளியாயிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம் சொல்லிட்டு நேரம் ஹாஸ்டல் கிளம்பி வந்துட்டோம் நாங்க. அந்த நல்ல வேலை நான் வந்து தலையில்லாத முண்டை தான் நான் பாக்கல, என்னோட 2 ஃப்ரெண்டு மட்டும் தான் பார்த்தாங்க. மேபி அது இருட்டா இருந்தனால சரியா தெரியாம இருந்திருக்குமோ? இல்ல மேம் அவங்க அடிச்சு சொன்னாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கொஞ்சம் அந்த சோலட் அந்த இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அவங்க பாட்டி வந்து ஜம்பி இது பண்றவங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இது இருக்கு, தெரியும் அவங்களுக்கு, கேட்கணும்னு நிறைய இது பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அடிச்சு சொன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு. அவங்க பார்த்து அவங்க அடிச்சு சொன்னா ஓகே ஏதோ இது பண்ண. அந்த டிரைவர் சீட் அவரும் பார்த்துட்டு நானும் பார்த்தேன் இவா அப்படின்னு அவரும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் சொல்லிட்டு நாங்க வெளியாயிட்டோம் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவ் அப்படி ஒரு எண்ணத்தையும் நாங்க அதுல இருந்து மறந்துட்டோம். நல்ல வேலை பாதி வெளியில பெட்ரோல் தீந்து போகாம போனுச்சே. அந்த ரோட்ல நடு ரோட்ல வெயிட் பண்றீங்களாம், பார்த்தா அந்த தலையில்லாத வந்து நான் தும்பாங்கு அப்படின்னு வந்து கேக்குதா, நான் தும்பாங்க தாடே அப்படின்னு. வேணாம் பிரதர், நீங்க உங்க வழிய பார்த்து போனீங்க, நாங்க எங்க வழிய பார்த்துட்டு போயிடுவோம் பிரதர். அது கேட்க முடியாது, உங்ககிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அதுக்குதான் தலை இல்லையே. ஐயோ அக்கா பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. அப்படி நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.